கோளாறு காரணமாக டிஜிட்டல் பண பரிவர்த்தனை சேவை பாதிப்படைந்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், எவ்வளவு நேரமாக இந்த பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். நாடு முழுவதும் யூபிஐ பரிவர்த்தனை மேற்கொள்வதில் பயனாளர்கள் சிலருக்கு தடங்கள் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. போன்பே, ஜிபே. என்னங்க, இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். யா வேலை கிடைச்சதா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. Be the boss. பேடிஎம், கூகுள் பே உள்ளிட்ட எல்லா மெர்ச்சன்ட் பேமெண்ட் சிஸ்டத்தின் மூலமாகவும் மேற்கொள்ளப்படும் யூபிஐ பரிவர்த்தனைகளில் சில தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இன்று காலை முதலே பரவலாக பயனாளர்களுக்கு இந்த தடங்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது யூபிஐ மூலம் பண பரிவர்த்தனை செய்யும் போது என்ன மாதிரியான பிரச்சனை வருகிறது என்றால், சிலருக்கு லாகின் செய்ய முடியவில்லை, சிலருக்கு பேமெண்ட்டுக்கான கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கிடைப்பதில் தொடர்ந்து தாமதம் இருக்கிறது, சிலருக்கு பேமெண்ட் மேற்கொள்ள முழுமை அடையாமல் பாதியிலேயே பேமெண்ட் நிற்பதாக சில பயனாளர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். சிலருக்கு இந்த டிரான்சாக்ஷன் தொடர்பான மெசேஜ் வருவதில் எரர் அப்படின்னு வருவதாக சில பயனாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் யூபிஐ பரிவர்த்தனை மேற்கொள்ள முடியாமல் பயனாளர்கள் சிலர் அவதிகளை சந்தித்து வருகின்றனர். இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுவது இன்றைக்கு முதன்முறை அல்ல. இது அண்மை காலமாகவே தொடர்ந்து இது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகிறது. கடந்த வாரமும் இதே மாதிரி பிரச்சனை ஏற்பட்டது, அதற்கு முந்தைய வாரமும் இதே பிரச்சனை ஏற்பட்டது. கடந்த 30 நாட்கள்ல 3வது முறையாக இது மாதிரி யூபிஐ பரிவர்த்தனை மேற்கொள்ளும் போது பிரச்சனை ஏற்படுவதாக கூறப்படுகின்றது. இது குறித்து விளக்கம் அளித்துள்ள யூபிஐ பரிவர்த்தனைகளை செயல்படுத்தும் என்பிசிஐ, நேஷனல் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அந்த அமைப்பு, தொழில்நுட்ப பிரச்சனை காரணமாக பயனாளர்கள் சிலருக்கு பகுதியாக யூபிஐ பரிவர்த்தனை நிராகரிக்கப்படுவதாகவும் அதனை சரி செய்ய தாங்கள் முயற்சித்து வருவதாகவும் அது சரி செய்த பிறகு அது குறித்த அப்டேட் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பயனாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த தடங்களுக்கு தாங்கள் வருந்துவதாகவும் என்பிசிஐ தெரிவித்திருக்கிறது. இருப்பினும் அண்மை காலங்களாக தொடர்ந்து இது மாதிரியான பிரச்சனை வருவதால் இதை நிரந்தரமாக சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் அண்மை காலங்களில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மூலம் செய்யப்படுகின்ற பரிவர்த்தனை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அப்படி இருக்கும்போது இது போன்ற சிக்கல் ஏற்படுவதை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கருத்தாக இருக்கிறது. அண்மை காலங்களில் செய்யப்பட்டுள்ள சில நிதி தொடர்பான சீர்திருத்தங்கள், மாற்றங்கள் காரணமாகத்தான் இந்த பிரச்சனை ஏற்படுவதாக சிலர் கூறுகிறார்கள். இல்லை, இது பயனாளர்களுடைய எண்ணிக்கை, பரிவர்த்தனையின் எண்ணிக்கையினுடைய அளவு அதிகரித்ததாலும் இது போன்ற ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பிரச்சனை ஏற்படுவதாகவும் சிலர் கூறுவது குறிப்பிடத்தக்கது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.